கேட்டா ஒரே பதில், ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டாமா? என்ன ஆத்திரம், என்ன அவசரம் விளக்குங்க. என்னப்பா அப்படி ஆத்திரப்பட்டுட்டிய? காலேஜில் புள்ள 3 வருஷம் படிச்சால நீ பட்ட ஆத்திரம் என்ன சொல்லு, உனக்கு வந்து அவசரம் என்ன சொல்லு. இதை எதுக்கு பயன்படுத்துவோம்? வீட்டில் ஏதாவது மௌத்து ஹயாத்து உடனே விளக்கும். ஆத்திர அவசரத்துக்கு டெஃபினேஷன் கேட்டா மௌத்து ஹயாத்து. ஹயாத்து பெரிய மேட்ரு இல்லை. புள்ள பிறந்துச்சு தானே, புள்ள என்ன திடீர்னு பொசுக்குன்னு பிறந்துருமா? காலங்காத்தால புள்ள காலேஜுக்கு போன உடனே 8:45 டமக்குன்னு பிறந்துருமா? 9:45 மாசம் 10 மாசமா ஏற்பாடு ஆயிருக்கணுமே. அது மேட்டரில் விட்டுருவோம். மிச்சம் இருக்குது என்ன? மௌத்து மட்டும்தான். அவசரம்னு சொன்னா மௌத்து மட்டும் தானே. இந்த மௌத்துங்கிற அவசரம் எத்தனை நேரம் வந்துடும்? காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு டெய்லி வீட்டில் மௌத்து விழுந்துக்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை திடீர்னு நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திங்கட்கிழமை மௌத்தாயிட்டு என்ன பண்றது? அப்பங்கால சொல்ற அவன் செத்துட்டா, ஆத்தா செத்துட்டா அப்படியா, தங்கச்சி செத்துட்டா அப்படியா, மாசம் 4 மாசமா எழுதிக்கிட்டு இருக்குது. நன்னிமா எப்ப போகும்னு தெரியல, அவசரம் சொல்லு. வெளியே போன தகப்பனாரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, அவசரம்னு சொல்லு. 5 வருஷத்துல ஒருக்கு அவசரம் வருமா? 10 வருஷத்துல ஒரு தடவை வந்திருக்குமா? இந்த ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுத்த பெற்றோரிடத்திலே கேட்கிறேன், ஆத்திர அவசரத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கள, என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் குழந்தை இடத்திலே ஒரே ஒரு தடவை தொலைபேசிகளே செல்பேசிகளே தொடர்பு கொண்டு பேசியிருப்பீர்களா? பேசல. அப்ப அடுத்த கேள்வி, நீங்க ஒரு நாள் பேசல, உங்க அத்தா பேசல, கூட பிறந்த அண்ணன் பேசல, அவ கூட பிறந்த தங்கச்சி பேசல, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பேசல, ஆனா புள்ள மட்டும் எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்க. யாருட்டே ஒரு கேள்வி வர வேண்டாமா? மரமண்டையா அல்ல, மண்டையில மூளை வச்சிருக்காங்க, களிமண் வச்சிருக்காங்க. ஸ்கூலை விட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே உள்ள வருது. வெளியே போகும்போது காலேஜ் புக்கு பக்கத்துக்கு மாட்டியாச்சு, போன் மட்டும் போகும்போதும் போன் பேசுதா, வரும்போதும் போன் பேசுதா, 10 மணிக்கு போன் பேசுதா, புக்கை பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான், போன் பேசிக்கிட்டு இருக்கிறான். காணா குறைக்கு 12 மணிக்கு ஆத்திர அவசரத்துக்கு கக்கூஸ் கதவை தட்டினான், கக்கூஸ் கூட உட்காந்து போன் பேசுறான். யோசனை வரணுமா வரக்கூடாது? இவ்வளவு தூரம் கடலை போடுறாங்களே, யாரு கூட போடுறாங்கன்னு ஒரு கேள்வி வேண்டாம்? வேற யாரு கூட? டீச்சர்கிட்ட டவுட் கேட்டாங்களா 12 மணிக்கு? ஏ ஸ்கோர் பி ஸ்கோர்ல ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, விளக்குங்கன்னாங்களா? ஒரு மாயமும் இல்லை. இதை கூட புரிந்து கொள்ள தெரியாத பெற்றோர்கள் என்றால் நீங்கள் ஏன் பிள்ளைய பெத்தி என்ன கேள்வி கேட்க தோணும்? அங்கே இப்படி கேட்க மாட்டோம், பயந்துடாதீங்க. அப்ப இந்த செல்போன் வழியாக நம்முடைய பிள்ளைகளை நாமே வெளியெடுக்கிறோம். தேவையே கிடையாது. எந்த அவசரத்தையும் சொல்றதுக்கு காலேஜ் கட்டி வச்சிருக்க ஒரு போன் இருக்காதா? அவசரத்தை சொல்றதுக்கு தானே போனை காலேஜுக்கு போட்டு விவரத்தை சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு வீட்டில் நன்னி இறந்துட்டாங்க, முத்தவாப்பா இறந்துட்டாங்க, பெத்தவாப்பா இறந்துட்டாங்க, அனுப்பி வைங்கன்னு சொன்னா அனுப்பிக்க போறாங்க. அண்ணனையோ தம்பியோ 2 வீலர் அனுப்பி போய் தங்கச்சியை கூட்டு வர போறாங்க. இதுக்கு ஒரு செல்போன் தேவையா? செல்போன் பெரும்பாலும் தேவையற்ற தொடர்புகளை, வீண் விரயங்களை, நேர விரயத்தை, தப்பான தொடர்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அப்படியானால் இந்த பாலியல் குற்றத்திலே அந்த செல்போனை வாங்கி கொடுத்த பெற்றோருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அத்தோட போச்சா? இன்னும் பல பேர் பிள்ளைய காலேஜுக்கெல்லாம் அனுப்புறோம். பொம்பளை பிள்ளைய அனுப்பும்போது ஒழுக்கமா போயிட்டு ஒழுக்கமா வரணுமா? ஒரு கெட்ட சொல்ல வந்து நம்ம தாங்க முடியாது. மான மரியாதையோடு வாங்கிட்டு இருக்க குடும்பம். அதனால நம்ம முகத்தையெல்லாம் மூடி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாமா, மூஞ்சுக்கு சேர்த்து ஒரு முக்கல். இதை விட ஒரு சிம்பிள் ரூட் வேற வேணும் பிள்ளைக்கு. செல்போனாவது பரவாயில்லைன்றோம். எதுக்கு? இந்த மூஞ்ச மூடுற கலாச்சாரத்துக்கு முன்னால் செல்போன்லாம் சுச்சுப்பி கரைச்சலே கிடையாது. அன்னைக்கு ஒரு தகப்பன பஞ்சாயத்துங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், மூஞ்சில அடிச்சுட்டு அழுகுறான். என்னையா பிரச்சனைன்னா, என் முன்னாடி 2 வீலர்ல ஸ்டார்ட் போட்டு நிப்பாட்டி உட்காந்தா, என் வண்டியில என் புள்ள உட்காந்துருக்கா, எனக்கு தெரியாம போச்சுதா, தேடுறாரு. பிரச்சனையெல்லாம் பெருசாகி ஆளை பிடிச்சி அப்ப சொல்லுறாரு,
கடை முன்னாடி நின்று முன்னாடி நிப்பாட்டி இருக்கான் தான் தெரியாமல் போச்சத்தா. என்னத்தா இப்படி இருந்துவிட்டனத்தா, எப்படித்தான் தெரியும் தான், நீங்கள் தான் மூஞ்சத்தான் மூடிட்டீங்களா, பிள்ளைக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வர அனுப்பியிருக்கீங்களா, பிள்ளை எப்படித்தான் மூஞ்ச திறக்கும் தான், நல்லபடியா சேஃப்டி அனுப்பி வச்சுருக்காங்கன்னு பிள்ளை போய்கிட்டே இருக்கும் தான். இன்னைக்கெல்லாம் என்னாச்சு தெரியுமில, அது ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி மூஞ்ச முன்னா ஒழுக்கம்னு. இப்போ என்னாச்சு, கோர்ட்டுக்கு வர்ற கேஸ் பூராவே எல்லாம் மூஞ்ச முடிய கேஸாக வருது, உடனே நிப்பாட்டுறானுல்ல. இப்போ அங்கங்கே பேர் ட்ரெண்டு மாறிடுச்சு. படான விட்டா இருக்கும் போல இருக்குப்பா மூஞ்ச மூடுறது. திருச்சியில் ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குது, 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ரமலான் மாதத்தில் வேறொரு பிரச்சனைக்காக கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியரை சந்திக்க போய் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தலைமை ஆசிரியர் சொல்லுகிறார், நம்ம சில குறைகளை சொல்லி முஸ்லீம் பிள்ளைங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அது சரி பண்ணணும், நோம்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க, அவங்கள தேவையில்லாமல் அந்த நேரத்தில் பிடி பீரியட்னு சொல்லிட்டு ஓட வைக்கிறீங்க, நோம்பு காலத்தில் வேண்டாம் சொல்கிறக்காண்டி போயிருக்கிறோம். அதை நல்ல முறையில் ரிசீவ் பண்ணி கொண்ட அந்த தலைமை ஆசிரியர், கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர் சொல்லுகிறார், உங்கள் சமுதாயத்தில் அது நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் எங்கள் ஸ்கூலில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டோம், அதனால் நான் சொல்கிறேன், அது என்னங்கிற விளக்கம் சொல்லுங்கள். குறையாக கூட சொல்லலை, எதுவும் தப்பாக பேசிடுவோமோ அப்படி நினைத்து கொண்டு அவர் பேசுகிறார். இந்த பருதாங்கிற பேரில் மூஞ்ச மூடிட்டு வராங்கல்ல, அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க தம்பி. ஏன்னு கேட்டால் அவர்களிடத்தில் பருதாவை வாங்கி கொண்டு இந்து பெண்கள் வெளியில் சென்று எங்கள் ஸ்கூலுக்கு பல அவப்பெயர்கள் ஏற்பட்டுருச்சு. ஒரு கட்டத்தில் திரும்ப திரும்ப நண்பரிடத்தில் பருதா வாங்க முடியவில்லை என்று சொல்லி சொந்தமாகவே இந்து பெண்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைங்க அவங்க பேக்குக்குள்ள பருதா அவர்களே காசு கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். காரணம் சேஃப்டியா இருக்கிறதுன்னு. காரி துப்ப மாட்டாங்களா? பல நேரத்தில் பல குடும்பத்தில் பெற்றோர்களால் கண்டிக்கவே முடியும். ஏன் தெரியுமா? கண்டதை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் சிந்திக்கணும். நல்லதே பார்த்தா நல்ல சிந்தனையே வரும். எப்போ பார்த்தாலும் பலான மேட்டரே பார்த்துக்கிட்டு இருந்தா கனவுல கலர் கனவாக தான் வரும். அதே மாதிரி தான் யோசிக்கிட்டே இருப்பான். புள்ள பிறந்ததுலேருந்து வீட்டுக்குள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன டிவியில் என்ன ஓடுது? எல்லாம் பலான சமாச்சாரம் தான். வேற என்ன? ஆம்பளை பொம்பளை மேட்ரு இல்லாமல் ஒரு சினிமா உண்டா? ஒரு சீரியல் உண்டா? ஒரு நாடகம் உண்டா? எந்த நாடகத்தை எடுத்துங்க, இந்த பொம்பளை அந்த பொம்பளையை கருவிருத்தாள், இந்த ஆம்பளை அந்த பொம்பளையை டாபிடிச்சான், இந்த மேட்ரு இல்லாமல் ஒரு சினிமா சீரியல் ஒரு நாடகம் ஓடுதா? எப்போ பார்த்தாலும் இதை பெற்றோர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்கு அதன் வழியாக நீங்கள் என்ன பாடத்தை சொல்லி தருகிறீர்கள்? பார்க்கறது தப்பு இல்லை, பார்க்கறது தான் பலான மேட்டில் கொண்டு தள்ளுது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தலையில சிக்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் வந்தார். வந்தவர் இஸ்லாமிய மரபு சிலது இருக்குதுல்ல, சலாம் சொல்லணும், அனுமதி கேட்கணும், கிடைச்சா போகணும், இல்லாட்டி திருமணம்னு. அவர் அது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸாக இருக்குது, அதனால சிம்பிள் வேக ஏதாவது இருக்குதா அப்படி லேசாக எட்டி பார்ப்போம், உள்ள ரசூல்லா இருந்தால் உள்ளே போயிடுவோம், இல்லாட்டி அப்படி போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி மெதுவாக எட்டி பார்க்குறாரு. அவர் எட்டி பார்ப்பதை உள்ளே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். கையில் சிக்கெடுக்கிற ஒரு குச்சி வச்சிருந்தாங்களே, அந்த குச்சியை வச்சிருக்கிற ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாங்க, கண்ணை குத்திடுவேன். எங்க எட்டி பார்க்கிறேன்? இன்னமல் இஸ்திதான மின் அஜலில் பஸர். இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் வீட்டிற்கு வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையே சொல்லி இருக்கோம். கண்டதையும் பார்த்து போடுவேன். பார்வைங்கிற சாதனம் கேட்டா வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பாங்க, குளித்து கொண்டிருப்பார்கள், பல சூழலில் இருப்பார்கள், புதிய தம்பதிகள் இருப்பாங்க. நீ பேசாம பார்த்துருவ, நீ நல்ல பிள்ளைதான், உன் கூட இன்னொருத்தன் இருக்கானப்பா, அவன் நல்லவனா? போய் தலைவாணியில தலையை வச்ச உடனே அவர் வருவார். அது வரைக்கும் நல்ல பிள்ளையா இருப்பார். நல்லா இருந்துச்சே, சரியான கட்டணம் போல இருக்குது. முதல் நாள் 10:45 பார்த்தோமா, மறுநாள் எல்லா வேலையும் அவசரமாக முடிச்சுட்டு 10:45 போகுது அப்படி போயிட்டு வருவோம் அந்த தெருவில். எதுக்கு இந்த வம்பு? இப்படியே டெவலப் ஆகி கடைசியில் முசீபத்தில் போய் பிடிச்சிட்டு போகுதுப்பா. வேணாம், பார்வை இழுத்து சாத்து. குல்லில் மூமினீன் யகுது மின் அப்சாரிஹிம். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். குல்லில் மூமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின்ன. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் தங்களின் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும்.
2 பேருக்கும் சொல்லு, பார்வையை கேர்ஃபுல்லா பார்த்துக்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கண்டதை ஓட்டிக்கிட்டே இருந்தா அது மாத்திரமில்லை, இன்றைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளை கண்காணிக்கிறதுல இருந்து பெற்றவர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையை குறைஞ்சு போச்சுங்க. தகப்பனாரு தாயாரு பிள்ளைங்களோட என்னத்தை பேசுறாங்க, எவ்வளவு நேரம் அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கினார்கள். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் வைத்திருக்கக்கூடியவர்கள் நெஞ்சில கை வச்சு இன்னைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு அத்தியாவசிய தேவைகளை தாண்டி உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேசி இருக்கிறீர்கள்? அத்தியாவசிய தேவைனா காலங்காத்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. எந்தி எத்தனை மணி 8 ஆச்சு, இன்னும் எந்திக்க காணோம், சாப்பாடு வச்சாச்சு சாப்பிடவா, இன்னும் குளிக்கலையா, ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா, அங்க என் துண்டு இருந்துச்சு எடுத்துட்டு வா, கண்ணாடி இங்கே வச்சு காணுமே. இதெல்லாம் சாதாரண தேவையானது. இதை தாண்டி உங்க பிள்ளையோட என்ன பேசினீர்கள்? இதெல்லாம் பேச்சா? இது ஒரு உரையாடலா? எது எதுக்கெல்லாம் உரையாடுறீங்க? யார்கிட்ட எல்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுறீங்க? வீட்டில் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குற கரண்ட் போயிடுச்சுன்னா தெருவில் வாசலுக்கு வந்துடுறீங்களே, எதுக்கு? பக்கத்து பொம்பளைங்களோட கதையை அடிக்கிறதுக்கு? உங்கள் பிள்ளைகளோடு ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பீர்களா? அதனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உறவு முறிகிறது. பல பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைலாம் வரும்போது ரொம்ப பேசுறாங்க, வாய் துடுப்பு ஜாஸ்தி, அதான் பிரச்சனையாயிட்டு. பிரச்சனைக்கு காரணம் பேசியது என்பார்கள். நெசமா சொல்றதா இருந்தா பேசாம இருக்கிறதா பிரச்சனைக்கே காரணம். பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்க்க முடியும். பிள்ளைகளிடத்திலே பேசுங்கள், அவன் சந்தித்த பிரச்சனைகளை பேசுங்கள், அன்பாக ஆதரவாக பேசுங்கள், அவனுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நண்பராக மாறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் அதிகமாக நான் நட்பு கொள்வதற்கு தகுதியான மனிதர் யார்? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, அத்தா அம்மாவா இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுங்கள், உங்களுடைய அதிகம் நெருக்கம் கொண்டிருக்கிற நண்பர் யார்? ஒவ்வொருத்தரும் கை காட்டுவீங்க. அந்த ஊர்ல அவரு, மேலத்திரு இப்ராஹிமு, கீழத்திரு சம்சுதி, என்னதோடு சொல்லுதி. பக்கத்து வீட்டு கதிஜா பீவி, ஏத்த வீட்டு ஜெயினப்பம்மா, என்னதையாவது சொல்லுங்க. எத்தனை பேர் தன்னுடைய தாயையும் அல்லது தனது தந்தையையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? இப்ப நான் கேட்ட நிமிஷத்துல உங்க உள்ளத்துல ஓடி இருக்கும்ல, எத்தனை பேருக்கு உங்க அம்மா நினைப்பு வந்துச்சு? எத்தனை பேருக்கு உங்க அத்தா நினைப்பு வந்துச்சு? இது என்ன கவர்ச்சிக்கு சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் கேட்கிற கேள்வி, அதிகம் சுஹபத், அதிகம் நட்பு கொள்வதற்கு தகுதியானவர் யார்? அல்லாஹ்வின் தூதர் பதிலளிக்கிறார்கள், உம்முக, உனது தாய். அவருக்கு பதில் விளங்கிருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆள் அம்மா, அடுத்து யாரு? உம்முக, உனது தாய். ரெண்டாவது தாய் தானே? சரி, விளங்கிருச்சு. அவ அடுத்து யாரு? உம்முக, உனது தாய். மூணாவது தாய் தானே? அவ அடுத்து யாரு? அபூக்க, உன் தந்தை. யாரும் நட்பு கொள்ள முடியாத அளவிற்கு உச்சபட்சமாக நட்பு கொள்ள வேண்டிய இடத்திலே ஒரு தாய் இருக்கிறாள், அதற்கு அடுத்தபடியாக ஒரு தந்தை இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அப்படிப்பட்ட நட்பை நமது பிள்ளைகளிடத்திலே பேணிக் கொண்டிருக்கிறோமா? இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு
உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நட்பு என்பது எப்பொழுது வளரும்? பேச பேசதான் நட்பு வளரும். நண்பர்கள் என்றாலே கதை பேசிக்கிட்டே இருப்பான், மணிக்கணக்கில் பேசுவான், தேவையில்லாமல் பேசுவான், பயன் இருக்குதோ இல்லையோ பேசுவான், அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஃபாயிதா பேசுவான். ஸ்கூலில் போய் பேசுவான், ஸ்கூல் முடிச்சு வரும்போது பேசுவான், ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்து பேசுவான், ஃப்ரெண்டு வீட்டில் டைம் முடிஞ்சவொடனே கிளம்பி இவன் வீட்டில் உட்காந்து பேசுவான். பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேச்சு அவருடைய நட்பை இறுக்குகிறது, ஆழமாக்குகிறது, பிணைக்கிறது. அப்படியானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு எவ்வளவு பேசுகிறீர்கள்? பேச்சு குறைஞ்சு போச்சு, இடைவெளி ஆகி போச்சு, பேசுறதுக்கு வேற வேற ஆள் கிடைச்சிட்டாங்க. பிள்ளைகள் திசை மாறுவதற்கு பெற்றோரின் கண்காணிப்பு குறைந்தது மிக முக்கியமான ஒரு காரணம். எனவே பெற்றோர் தமது பிள்ளைகள் எந்த வழியில் செல்லுகிறார்கள் என்பதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், பல பெற்றவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், புள்ள போற நூற்று சரியில்லை என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் 75% என்றால் 25% உல்டாவா இருக்கிறார்கள். அந்த உல்டாவை நீங்க ஏன் பார்க்க கூடாது? அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறது இல்லை, அவன் ஊர் சுத்துறான், இவன் ஊர் சுத்துறது இல்லை. ஒரு பெருநாள் தினம் என்று சொன்னால் அந்த இன்பத்தை பெருக்குவதற்கு அவன் கையாளுகிற வழிமுறை வேறு, இவன் கையாளுகிற வழிமுறை வேறு. அவன் பிறரிடத்தை பேசுகிற முறை வேறு, இவன் பேசுகிற முறை வேறு. இப்படி ஒரு 25% உங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்களே, அவங்களை நீங்க பாத்தீங்களா? இது பேருக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ சொல்ல, அல்லாஹ்வின் அளப்பரிய கிருபையினால் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு இயக்கத்தை அல்லாஹ் நம்முடைய சமகாலத்திலே கட்டி எழுப்புவதற்கு துணை புரிந்து அந்த இயக்கத்திலே தங்களை பிணைத்துக் கொண்டிருக்கிற இளமை பருவத்து வாலிபர்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டிருந்து பாருங்களேன். இந்த இளைஞர்களும் இங்கே இருக்கிற பெரியவர்களும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள்? இன்னைக்கு மற்ற இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிதான் இருந்தாங்க. வாரத்தில் ஒரு சினிமா மிஸ் ஆச்சுன்னா என்னமோ வாழ்க்கையே போச்சு நினைத்தார்கள். அப்படி நினைத்தவர்கள் அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு நான் சினிமா தியேட்டர் பக்கம் போய் வருஷம் 10 ஆயிடுச்சு, 15 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு என்று தன்னுடைய ஆண்டு கணக்கை சொல்லக்கூடிய பெரியவர்கள் இல்லையா? உள்ளே நுழைந்த காலத்திலிருந்து ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் நான் சினிமா பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய வாலிபர்களை பார்க்கவில்லையா? இருக்கிறானே, இவனை எது சீர்திருத்துச்சு? ஒரு பெருநாள் தினத்தினுடைய மகிழ்ச்சி அனுபவிப்பதிலே நம்முடைய ஊர் இன்றைக்கு ஒரு பெரிய துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த துக்கத்தின் பின்னணி என்ன? நான் யாரையும் விமர்சிக்கிறேன்னு சொல்லல, பெற்றவங்களுடைய சம்பந்தப்பட்டவரை பெற்றோருடைய மனதை புண்படுத்துறான்னு சொல்லல. அதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நமது ஊரில் மட்டுமில்லை, எந்த ஊரிலும் ஏற்படக்கூடாது என்ற ஆதங்கத்தில் சொல்றேன். இழந்த உயிர்களை இழந்து விட்டோம், அவர்களின் பாவங்களை இறைவன் பொறுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதே தினத்திலே தங்கள் இன்பத்தை பெருக்குவதற்கு தௌஹீத் ஜமாஅத்துடைய வாலிப பட்டாளம் செய்த வேலை என்ன? ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று தொடர்ச்சியாக வீடு வீடாக ஏறி இறங்கி தோள்களை வசூலிக்கிறான் இளைஞன். 18 வயசு, 19 வயசு, 17 வயசு, 20 வயசு, 25 வயசு. பெருநாள் அன்னைக்கு அவனுடைய இன்பத்தை பெருக்குகிற வழி என்ன? தோலை பிறக்கி கொண்டு ஜமாத்தில் கூட அந்த காசை வைத்து ஏழைகளுக்கு கூட, ஏழை சிரிப்பானே அதை வைத்து ஹஜ் பெருநாளில் நான் சிரிக்கிறேன். குர்பானி மாடுகளை அறுக்கிறான். சுத்தி நின்னோ முறை வாலிபப்பட்டாலும் பெருநாள் அன்னைக்கு அவனுக்கு வேற சந்தோஷம் இருக்காதா? ஊர் சுத்தணும்னு தோணாதா?
பெருநாள் தொழுகைக்கு போட்டு வந்த ஆடையை கூட கலற்றி வைத்து விட்டு அழுக்கு ஆடையை தூக்கி மாட்டிக்கொண்டு ஆடு அறுக்கவும் தோல் உரிக்கவும் அதை வெட்டவும் அதை விநியோகிக்கவும் தன்னுடைய நாள் முழுவதையும் 2 நாள் 3 நாள் என்று பெருநாள் தினம் முழுவதையும் செலவழித்தானே, அவனுக்கு அது இன்பம் தந்தது எப்படி? அந்த 75 பேருக்கு ஊர் சுத்துறதும் விசில் அடிக்கிறதும் டாவடிக்கிறதும் பல்வேறு வேலைகள் வழியாக பெருநாளின் இன்பம் என்று சொன்னால், ஏழைகளுக்கு குர்பானியை பங்கிட்டு கொடுப்பதிலே இன்பம் அடைகிறானே, இவனை நீங்க பார்க்கலையா? சாராயத்தின் வாடகை கூட படாமல் இருக்கிறானே, இவனை பார்க்கலையா? பீடி குடிக்கிறவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது, இவனை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த ஜமாத் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டுக்கோப்புகள் கட்டுப்பாடுகள் எப்படி, அழைத்து செல்கிற பாதை எப்படி, சொல்லப்படுகிற போதனை எப்படி, அனைத்து செய்திகளும் மறுமை சுவனத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டு. அகபா உடன்படிக்கை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மதீனத்து மக்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மக்காவில் நடக்கிறது. மதீனாவுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்களா, அல்லாஹ்வை ஏத்துக்குங்க என்றெல்லாம் உடன்படிக்கை எடுக்கக்கூடிய தருணத்தில் இஸ்லாமிய கோட்பாடுகளை எல்லாம் நபிகளார் சொல்லுகிறார்கள். சொல்லி முடித்த உடனே அங்கிருந்து ஒரு தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதையெல்லாம் நாங்கள் செய்தால் எங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி என்ன? நாங்கள் செய்யறோம், ஓகே, எல்லாத்தையும் செய்ய ரெடி, இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வலக்குமுல் ஜன்னா, தோழர்களே, இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அந்த சுவன பெருவாழ்வை பற்றிய இன்பம், அப்படிப்பட்ட பெரும் தியாகங்களை நபி தோழர்களை செய்ய வைத்ததை போல இன்றைக்கு பெரும் பெரும் சிரமங்களை சமாளித்துக் கொண்டு ஒரு இளைஞர் பட்டாலும் தன்னுடைய இளைஞர்கள் செய்கிற இளம் பருவத்து சேட்டைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ், தூதர், தொழுகை, ஜமாஅத்து, இறை வழிபாடு, ஏகத்துவ பிரச்சாரம் என்று தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி சுவனத்தை சொல்லி வழிநடத்துகிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அமைப்பையும் எந்த பள்ளிவாசலையும் எந்த இமாம்களும் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கண்ணில் முகமூடி போட்டு குதிரையை பத்திட்டு போவோமே, சைடில் பார்க்க விடாம, அது மாதிரி உன் இலக்கு முழுவதுமே சுவனம் 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 என்று திரும்ப திரும்ப அவனது உள்ளத்திலே ஆணி அடித்தார் போல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜமாத்தை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், பெருமைக்கு இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும். செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பெருமை அடிச்சு அதனுடைய நன்மைகளை உலகத்தில் இழக்க நாங்கள் விரும்பல. இதை சொல்வது பெருமைக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, மாறாக நம்முடைய இளைஞர் பட்டாலும் எந்த திசையிலே செல்கிறது என்பதை பார்த்து மடைமாற்றம் செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. இங்க ஒரு தப்பு செஞ்சா சரியான தண்டனை, மற்ற இடத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஜமாத்துக்கு விசுவாசமாயிரு, அதுதான் எல்லா அமைப்பு. எங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஆள் வேணும், ஒட்டிக்க, நீ குடிக்கிறியா குடிச்சுக்க, சூதாடுறியா ஆடிக்க, பொம்பளை பொறிக்கியா பொறிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, எங்களுக்கு போஸ்டர் ஒட்டணும், எங்க புக்கை விற்கணும், எங்களுக்கு வசூல் பண்ணணும், காசை சேமிச்சு தரணும், அதுக்கு ஆள் போதும் என்று ஆள் பிடிக்கிறார்களா இல்லையா? இங்க அப்படி உண்டா? ஜமாத்து வேலையை செய்ய, அதை அந்த ஜமாத்து நீ ஜமாத்திற்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை போல ஜமாத்து உன்னுடைய நலனில் அக்கறையை வெளிப்படுத்தும். அதான் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கத்திற்கு டெஃபினேஷன் என்ன தெரியுமா, விளக்கம் என்ன தெரியுமா, அடுத்தவருக்கு நன்மையை நாடு, அதுதான் மார்க்கம். ஊர் உலகத்துக்கெல்லாம் நன்மையை நாடுறாங்க, நரகை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பெரும் பெரும் ஆலிம் உலமாக்களுக்கெல்லாம் நன்மையை நாடக்கூடிய நாங்கள், அவங்களுக்கு நன்மையை நாடுறதுனா செய்யட்டும் அர்த்தம் இல்லை, நல்லதை செஞ்சு திருந்தணும்னு ஆசைப்படுறோமே, அப்படி ஆசைப்படுகிற நாங்கள் எங்கள் இயக்கத்தில் எங்கள் சொந்தங்களாக எங்களுடைய அந்த சங்கிலியிலே ஒரு பிணைப்பாக வந்து இருக்கிற எங்கள் தோழர்கள் தவறிழைத்து மறுமையிலே பாதிக்கப்பட்டு நரகம் செல்வதற்கு விட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? அதுக்கு போட்டு வச்ச கட்டுக்கோப்பு, பொம்பளை மேட்டில் சரிக்கிட்டியா, நடவடிக்கை எடு, இருக்கிறவனுக்கு அச்சத்தை கொடு, எவனோ ஒருத்தர் மிஸ் ஆயிட்டான் போ, மிஸ் ஆன மூதேவியை வெட்டி தோட, மற்றவனுக்கு அது பாடமா இருக்கணும் என்று எங்கள் இளைஞர்களை வழிநடத்துவதை தவிர வேறு என்ன கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாலிபப்பட்டாலும்
மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்பதை கேட்பதற்கு இப்படி ஒரு வாலிப பட்டாளத்தை எந்த பாசறையிலாவது, எந்த அமைப்பிலாவது, எந்த கூட்டத்திலாவது, எந்த இமாம்களின் சொற்பொழிவுகளாவது நீங்கள் தமிழகத்திலே கண்கொண்டு பார்க்க இயலுமா? எப்படி முடிஞ்சிச்சு? எங்க சாதனை இல்லை, எங்க பேச்சு திறமை இல்லை, எங்களுடைய உணர்ச்சி இல்லை, எங்களுக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் மக்கா வெற்றியின் பொழுது சொன்னார்களே, அதுதான் இதற்கு பதில். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. மக்காவை வெற்றி பெற்று வெற்றி வீரராக உள்ளே நுழைகிற அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர எவரும் இல்லை. வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல வரலப்பா, அல்லாஹ் சொன்னான் தெரியுமா, நபியே நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னானே, அவன் சொன்னதை அவன் செஞ்சிட்டான். வனசர அபுதா, அவனது அடியாராகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வஸ்ஸஜுந்தா, அவனது பட்டாளமாகிய இஸ்லாமிய ராணுவத்திற்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்திருந்து அழித்திருக்கிறான். நாளைக்கல என் திறமை இல்லை, என் ராணுவத்துடைய படைபலம் இல்லை, என்னுடைய வியூகம் இல்லை, எனக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெரு வெற்றிக்கு, இந்த பெரு வளர்ச்சிக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டுமே சொந்தம் என்று சொன்னார்களே, அதே போல இந்த பெரிய வளர்ச்சிக்கு, இந்த வாலிபர்களின் கட்டுக்கோப்பிற்கு, இவருடைய மார்க்க சிந்தனைக்கு அல்லாஹ் மட்டுமே பொறுப்பாளன். அல்லாஹ் இந்த ஜமாஅத்தை அதற்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. எங்க மேல உள்ள கசப்புகள் என்ன 1000 இருக்கலாம். நாங்கள் பேசும்போது கூட ஏதாவது தப்பு தவறா, கூட குறையா, வாடா போடா, அவனை இவனை என்ன சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் உங்கள் மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைங்க, காலத்துக்கு என்னைக்காதீங்க. இளைய தலைமுறை எப்படி கொண்டு போறது? அவன் இன்னைக்கு நாசமா போனா காலத்துக்கு நாசமாயிரும். நாளைக்கு உங்களுக்கு கஞ்சி ஊத்த கூட உங்க பிள்ளை இருக்க மாட்டான். மற்ற இடங்களில் பார்க்கிறோம், இந்த ஜமாத்தை அப்படி பார்க்க முடியுமா? தாயார தகப்பனார கஞ்சி ஊத்தாம கடைசி நேரத்தில் கரெக்ட் விட்டான் ஒருத்தரை காட்டுமா? இங்க கவனத்துக்கு வராமல் எங்கேயோ ஒருத்தன் இருந்திருக்கலாம். வந்தா அப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீங்க இதே போக்கில் போட்டு முட்டியன்னா நாளைக்கு உங்களை கூட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி பிச்சை எடுக்கிற, பிறனிடத்தில் கையேந்துகிற, யாசிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இப்போ வந்துட்டு பிறகு அழக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. இப்பவே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தேடணும். அப்ப பெற்றவர்கள் இதன் பின்னணியை சரியாக உணரவில்லை. எந்த பாதையை நோக்கி பிள்ளைகளை அழைத்து செல்வது என்பதை பெற்றோர் உணரவில்லை, பிள்ளைகளுக்கு வழிகாட்டவில்லை. நம்ம அதற்கு நம்ம ஊரு காலகாலம் அப்படி எல்லாம் இடத்தையோ ஒன்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய எதிர்காலமும் அவர்களின் எதிர்காலத்தில் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில நிழலே கிடைக்காத மஹ்ஷர் பெருவெளியில அல்லாஹ் எல்லா மக்களையும் நிறுத்தி வைத்து விசாரிக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு சொட்டு நிழலுக்காக வேண்டி ஏங்குவா, ஒரு மணி தண்ணீருக்காக வேண்டி சிரமப்படுமா, உடலிலிருந்து வியர்வை கொப்பளித்து கொப்பளித்து அவன் உடலை அது நனைத்துக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கண்ணியமாக சில மனிதர்களை அல்லாஹ் தனது அரிசிக்கு கீழே அமர வைத்திருப்பான். அதை சூழலா பட்டியல் போடுறான். பதட்டம் இல்லாம கண்ணியமா சந்தோஷமா கம்பீரமா அல்லாஹ்வின் விசாரணை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அந்த பட்டியலை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இடையிலே குறிப்பிடுகிறார்கள், ஓ ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன் இறைவனுக்கு கட்டுப்படுவதிலே தனது வாலிபத்தை கழித்தானே, அப்படிப்பட்ட ஒரு வாலிபன். அந்த வாலிபனால தான் பெற்றவங்களை பராமரிக்க இயலும். அதுக்கு தான் அவ்வளவு பெரிய கிரேடு. இளமை பருவத்தில் சரியான ரூட்டை தேர்ந்தெடுத்துட்டான். சரியான ரூட்டை அவருடைய பெற்றோர் அவருக்கு காட்டியிருக்கிறார்கள். பெற்றோரை பராமரித்தான். பெற்றோர் வழியாகவும் சுவனத்திற்குரிய வேலைகளை செய்திருக்கிறான் என்று பல்வேறு நன்மைகளை இளமை பருவத்திலே நன்மை செய்கிறவன் பெற்றுக்கொள்வான்.
அதனால பெத்தவங்களுக்கு தான் 100% கடமை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 350 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உலகத்துல பிறக்கிற எந்த பிள்ளையும் குடிகாரனா, ஊரு சுத்தியா, இந்த மாதிரி கேடு கெட்டவனா பிறக்கிறதில்லை. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இறைவன் படைத்த இஸ்லாம் என்ற இயற்கை நிலையிலே தான் பிறக்கிறது. சும்மா விட்டா அல்லாஹ் சொன்ன மாதிரியே தான் இருப்பான். அவனுக்கு எதையும் சொல்லி கொடுக்காம, எதையும் அவன் கண்ணு முன்னாடி காட்டாம, அவனை பிளைண்டா காட்டுக்குள்ள விட்டுட்டிய. பிறந்ததிலிருந்து காடுதான் அவனுக்கான தேசம். 40 ஆண்டுகள் கழித்து அவனை இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தால் 40 வயது மனிதனிடத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவம் இருக்காது, மூட நம்பிக்கைகள் இருக்காது, வெறும் கற்சிலைகளை பார்த்து கடவுள் என்று கும்பிடக்கூடிய கூத்தாடி குணம் இருக்காது, எந்த கேடுகட்ட செயல்களும் இருக்காது. அல்லாஹ் விதித்த நேர்வழிகளே இருப்பான். ஆனா சின்ன வயசுல டைவர்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அவனது பெற்றோர் தான் அவனை யூதனாக, கிறிஸ்தவனாக, நெருப்பு வணங்கியாக, நேர்வழியை விட்டும் பிறழச் செய்தவனாக மாற்றுவது அவனது பெற்றோர். உலகத்திலேயும் உங்களுக்கு பாதிப்பு, மறுமையிலும் பாதிப்பு. ஏன்? அவன் கெட்டவன், ஆனா நீங்க தானும் கெட்டு தன் பிள்ளையும் கெடுத்த கேடு கெட்டவர்கள். அதான் பிள்ளை சொல்லுவான், யாரா என்னை இமாம் பெரிய முசீபத்தில் தள்ளி விட்டான, எங்க அப்பா, அத்தா, தாத்தா, பாட்டி, முன்னோர்கள், பெரியார்கள், நல்லார்கள், மகான்கள், அவுளியாக்கள், நாதாக்கள் எல்லா பையனுக்கும் டபுள் எக்ரிமெண்ட் கூட. எப்படி கூட சம்பளத்தை 2, எனக்கு ஒரு செருப்படினா அவனுக்கு 2 குழு. ஏன்? அவன் தானும் கட்டி என்னையும் எடுத்துக்கான். வேணுமா? அப்ப பெற்றோர்கள் அது சிந்திங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உடனே அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். தௌஹீத் பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. திருமண நேரத்தில் பல பெத்தவங்க அடித்த ஸ்டண்ட் இருக்குது. தௌஹீதுக்கு வந்துடுவான், வரதட்சணை வாங்க மாட்டேன்ருவான். அம்மா விரல ஆரம்பிச்சிருவாங்க, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் சாப்பிடாம இருந்து அப்படியே செத்து போயிடுவேன், தூக்கில வாங்கிடுவேன், விஷம் குடிச்சிருவேன், நானும் உங்க அத்தாவும் தலை வந்து மானத்தோட இந்த ஊர்ல வாழ முடியாது, ஊரை விட்டே ஓடிடுவோம். எப்படி அடிச்சாங்க அது மாதிரி அடிங்க. ஆனா இங்க அடிச்சதுக்கும் ரிசல்ட், அங்க அடிக்கிற ரிசல்ட் வேற. இங்க அடிக்கும் போது ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? அப்படியா அவன் இருந்து செத்துக்குமா, அதான் ரிசல்ட். சாவன செத்துக்கு என்ன பண்றது? அதுக்காண்டி அல்லாவுக்கு மாற்றம் செய்ய முடியுமா? அல்லாவுடைய ஒரு அம்மாவும் சாவல, ஒரு அப்பனும் சாவல. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் மிரட்டினாங்க, செத்துருவோம் தான், அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வேணாம் தான். நமக்கு என்னத்தான் சொல்லுத? என்னத்தான் ட்ரெண்ட் அடிங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளையை நேர்வழி கெடுப்பதற்காக வேண்டி எத்தனை வழிகளை சிந்தித்தீர்கள், அதை நல்வழியில் படுத்துவதற்கு சிந்திக்க மாட்டீர்களா? சொல்லுங்க, பேசுங்க, அறிவுரை பாருங்கள். மற்றவங்களுக்கு உதாரண புருஷர்களை குர்ஆனை எடுத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இது ஒரு விதத்தில் கேளிக்கைகள் வழியாக வழிகட்டு போகக்கூடிய கூட்டம் ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் சமுதாய அமைப்புகளால் நம்முடைய இளைஞர்கள் கெட்டு போகிற பாதை இன்னொன்று. அது இதைவிட மகாமோசம். அது பல்வேறு இயக்கங்கள், பலதரப்பட்ட அமைப்புகள் அத்தனைகளுடைய அழைப்பும் அவர்களை நரகத்தை நோக்கி அமைப்பை விளக்குறதுக்காக வேண்டி அவனை நாசமாக்குறான், அவனை குஃப்ர்ல தள்ளுகிறார்கள். எந்த அளவிற்கு? இடைக்காலத்தில் தமிழகத்தில் உருவாகி இருக்கிற ஒரு கோஷம் இஸ்லாமிய ஆட்சி அமைப்போம் என்ற பெயரால் சமீப சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டு மக்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். நிறைய வாலிபர்களை போய் சந்தித்து பேசி இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம். எதுக்குப்பா இஸ்லாமிய ஆட்சி?
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சொன்னபடி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்கிறார். அப்படியானால் அல்லாஹ் சொன்னதை தீர்ப்புக்காக கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி வந்தாதான் அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு உலகத்தில் கிடைக்கும். வா போவோம், பயிற்சி எடு. என்ன பண்ணணும்? உடனே வா. நானும் அதில் இருந்தவன் தான். மதரசாவிலே படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் உருவாக்கிடணும்டா இஸ்லாமிய ஆட்சியை. குஜராத் சீடியை கொண்டு காட்டி, கோயம்புத்தூர் கலவரத்தை காட்டி, மும்பை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டி, பத்தியா எப்படி அடிக்கிற மாதிரி. இதுல இருந்து நம்ம சமுதாயத்தை காக்கணும்னா நம்ம ஆட்சி வரணும்னா நம்ம ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகுறது? எல்லா பேரையும் அடிச்சு காலி பண்ணி விட்டு ஆட்சியை பிடிக்கணும். பா கராத்தே பண்ணு, கத்தியை வச்சுக்க. ரொம்ப நாளாக கத்தி வச்சுக்கிட்டே தெரிஞ்ச இடுப்புல இந்த ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கும்ல. நல்ல வேலை அது வைத்தியம் கிழிக்கிற, அடுத்த கண்ணிலையும் பட்டிருந்தா அப்பவே ஊத்தி மூடி இருக்கும் எல்லாம். இஸ்லாமிய ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி உடனே அதுக்கு பின்னாடியும் சில இளைஞருடைய சிறப்பே உன்னுடைய பகுத்தறிவிலே இருக்கிறது. உன்னை இஸ்லாமிய ஆட்சி என்று அழைக்கிறானே, அதற்கு அவன் சொல்லக்கூடிய சான்று என்ன, ஆதாரம் என்ன, அதற்கான வழிமுறை என்ன? ஒரு கேள்வி கேட்டியா? நீ கேள்வி கேட்டிருந்தா இன்றைக்கு அந்த இயக்கம் தமிழகத்திலே இயக்கத்தின் பெயரை சொல்லி முஸ்லிம் சமூகத்தை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வேலைகளை செய்திருப்பார்களா? இஸ்லாமிய ஆட்சி அமைக்கணுங்கிறிய அப்படி அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? எந்த நபிமாராவது வாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைப்பது உங்கள் கடமை என்றார்களா? தொலை சொன்னான் இறைவன், நோன்பெருக்க சொன்னான் இறைவன், உதவி செய்ய சொன்னான் இறைவன், பெற்றோர்களை பராமரிக்க சொன்னான் இறைவன், ஜகாத் வழங்க சொன்னான் இறைவன், ஹஜ் செய்ய சொன்னான் இறைவன். இப்படி எல்லாம் இறைவன் சொன்ன சட்டங்களை சொல்ல முடிகிறது. அந்த பட்டியலில் அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க சொன்னான். ஒரு சான்றை சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன வழி? ஆயுத போராட்டம், எதிரிகளை தாக்குவது, பிறரை வீழ்த்துவது, ஏகத்துவ தாவாவே குழி தோண்டி புதைக்க செய்கிற ஒரு மகா கெட்ட வார்த்தை, வாதம் இது. முஸ்லிம் அல்லாத இடத்துல எப்படி போய் நீ தாவா பண்ணுவ? நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு நாம உங்க பின்னாடி வரணுமே. உனக்கு சொர்க்கத்தை காட்டுறவாங்கன்னா ஓகே, நியாயம். உனக்கு நன்மை கிடைக்க போகிறதா என்றால் நியாயம். வா, நான் என் தலைமையில் ஆட்சி அமைக்க போறேன். உன் தலைமையில் ஆட்சி அமைச்சு நீ பிரதமர் ஆகி நீ ஜனாதிபதி ஆகிறதுக்கு நான் உன் பின்னாடி கொடி பிடிக்கணுமா? கேட்க மாட்டார்களா? சரி, அதற்கு வழிமுறை என்னப்பா வச்சிருக்கிற? ஏத்துக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தும், எப்படி ஏற்படுத்துவோம் சொல்லு. மிலிட்டரி கையில் இருக்குதா அவன்கிட்ட? பாகிஸ்தான்ல முஷரப் வந்தார, ஜனாதிபதி நோட்டு விட்டுட்டு, பிரதமர் நோட்டு விட்டுட்டு, ராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் கையில் எடுத்தார. அது மாதிரி இஸ்லாமிய ஆட்சியை சொல்லக்கூடிய உங்களிடத்தில் இந்திய தேசத்தில் ராணுவம் இருக்கிறதா? அல்லது பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்கிறதா? மக்கள் எல்லாம் ஆதரிச்சா எல்லாரும் சேர்ந்து உங்களை ஆட்சி பீடத்தை அமர்த்தி வைத்தால் சட்டத்தை திருத்தி இஸ்லாமிய ஆட்சியை அறிவிப்பு செய். உன்னை எத்தனை பேர் ஆதரிக்கிறான்? நாட்டில் இருக்கிற மொத்த முஸ்லீம்கள் ஆதரித்தாலும் நீ சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா? ஆட்சி அமைக்க முடியுமா? என்ன வழியை கையில் வச்சிருக்க? வழி இல்லை, அதற்கான தீர்வு இல்லை, அல்லாஹ்வும் சொல்லவில்லை. பிறகு இதை சொல்லி என்ன லாபம்? இதை சொல்லி சமூகத்தில் பல்வேறு கொலைகளும் பல்வேறு கேடுகளும் ஏற்பட்டது மட்டும்தான் மிச்சம். இஸ்லாமிய ஆட்சிக்காக ஜிஹாது செய்வோம் என்று அழைப்பு விடுத்தார்கள். ஆரம்பத்திலே எதிரிகளிடத்திலே ஜிஹாத் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அந்த ஜிஹாதை எங்கே விரிவுபடுத்தினார்கள்? நம்ம சமுதாயத்துக்குள்ளே. அவனை கொல்ல, இவனை கொல்ல, ஆயுதத்தை கையில் எடுத்து தீவிரவாதத்தை தூக்கி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரித்தது தான். தன்னுடைய இறுதி பேரையில் குறிப்பிட்டார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா. தோழர்களே, மக்களே, எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். எப்படி தெரியுமா? உங்களில் ஒருவர் இன்னொருவரின் பிடரியை வெட்டிக் கொள்வதன் மூலமாக காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள். இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதிலும் சரி, எகிப்து மாதிரி நாடுகளிலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி என்ற கோஷம் வைக்கப்படுகிற இடத்திலெல்லாம் அதை செய்யக்கூடியவர்கள் கைகளில் ஆயுதம் தாங்கி அவர்களின் கருத்துக்கு எதிரானவர்களை கொன்று குவிக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆயுதம் தாங்கி போற, ஆயுதத்தை தூக்குறவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு கவர்மெண்ட் ஆயுதம் தூக்கலாம்,
தண்டனை கொடுப்பதற்காக. நீ யார்? அப்படி ஆளாளுக்கு ஆயுதம் தூக்குனா சரி, ஆயுதம் தூக்கிய அவர்கள் தூக்கியது நாங்கள் தான் என்றாவது நீங்கள் நின்றீர்களா? எத்தனை ஊர்களில் நீங்கள் தூக்கி ஆக்கிய ஆயுதத்திற்காக அப்பாவி முஸ்லிம் சமுதாயத்து சொந்தங்கள் பாதிக்கப்பட்டது. தீவிரவாதிகளை போற இடப்புறா நம்ம செய்யாமலே சொன்னார்கள், அவர்கள் செய்துவிட்டு நம்ம மீது பழி போட்டார்கள். அதை விலக்கிய நாக்கு வறண்டு போச்சு. போற கூட்டத்தில் எல்லாம் கொள்றீங்களே, குண்டு வைக்கிறீங்களே, அது நாங்க வைக்கல, அவன் வச்சான், சங்பரிவார் வச்சிச்சு, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்களே ஆயுதத்தை தூக்கி காட்டி கொடுத்த நிகழ்ச்சி என்ன ரிசல்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறது? வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி போட்டு தாக்கு. அதை செஞ்சா இதை செஞ்சா இல்லாத சேர்த்து நீ செஞ்சது 2 என்றால் செய்யாத 20ஐயும் சேர்த்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைகுனிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே. பின்னணி இஸ்லாமிய ஆட்சி, ஜிஹாது செய்வோம், அல்லாஹ்வுக்காக அறப்போரு. எதற்கு இந்த கேடுகட்ட வழிமுறை? உணர்ச்சியோடு மட்டும் எதையும் அணுகக்கூடாது, அறிவையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். பல ஊர்களில் நீ செஞ்ச சரி, செஞ்சவன் நான் தான் செஞ்சேன்னு துணிவோடு போய் நின்னியா? அதனுடைய விளைவுகளை சந்திச்சியா? முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவோம் கோஷ்டி என்ன பண்ணுது? அதை எதிர்க்கிறார்களாம். எப்படி எதிர்ப்பு? ஒரு கட்டடத்துக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்து செருப்பு தூக்கி வீசும் கூட்டத்துக்குள்ள. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முத்துப்பேட்டை ரணகலம், முஸ்லீம்கள் கடை சூறையாடல். கிட்டத்தட்ட 36 முஸ்லீம் இளைஞர்கள் நினைக்கிறேன், 36 பேர் கைது பண்ணி திருச்சி ஜெயிலில் பல மாசம் கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு. கைது செய்யப்பட்டவனுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் கடுகளவுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா செருப்பை தூக்கி வீசின உதவி நீ ஓடி ஒளிஞ்சிட்ட. அந்த அளவுக்கு தொடை நடுங்கியா இருக்கிற நீ ஏன் இந்த வேலையை செய்யற? நீ செய்யல எவன் வருத்தப்பட்டான்? சமுதாயத்தை படுகொலைக்குள்ள தள்ளுறதுக்கு இஸ்லாமிய ஆட்சி கோஷமா, ஜிஹாது செய்வோம் கோஷமா? ஏன் நம்ம ஊர்ல சந்திச்சிருக்கோம் எத்தனை 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை அப்பாவி இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். எவனோ செஞ்சதுக்கு செஞ்சவன் குடும்பத்தார் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை குடும்பம் எப்படி அலறணும்? ஏன்டா எங்களை இந்த பாடுபடுத்துறீங்கன்னு அதுலதானுங்க பல இயக்கங்கள் உருவாக்கப்பட்ட தமிழகத்தில். ஏன்னா மேலப்பாளையத்தில் இப்படி கசைக்கு பிடிக்கிறியே, வீடு வீடாக வந்து எங்களை ஏண்டா இவ்வளவு சிரமப்படுத்துறியே, எங்களுடைய பெண்களை ஏண்டா இப்படி சோதனைங்கிற பேர்ல அல்லல் படுத்துறியே என்று வீதி வீதியாக கத்தி குரல் எழுப்பி எத்தனை கூப்பாடு போட்டோம். அதனுடைய பின்னணி எல்லாம் என்ன? அதுல பொய் வழக்குகள் 99 என்றால் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒன்று செஞ்சது. 99 பொய்யையும் இந்த ஒன்று செஞ்சவன் மேல தூக்கி வச்சு இஸ்லாமிய சமுதாயம் தான் பொறுப்புன்னு தலையில் தூக்கி வச்சானே. தாவாவிற்கு பெரிய பின்னடைவு. இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் அழைப்பு விடப்பட்டால் எதுக்கு பாய் முண்டு வைக்கவா? அசால்ட்டா கேட்கிறான். நம்மளை பார்த்தாலே ஒரு தோற்றம். அநியாயத்துக்கு மீடியா ஏற்படுத்தி வச்சது வேற, நீ வேற இடையில செஞ்சு விட்டானா? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 350 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அன்றைக்கு ஒரு பேர் ஒரு பஸ்ஸில் சகோதரர் ஒருத்தர் ஒரு தூரத்தூருக்கு போகிற பஸ்ஸு, இடையில இறங்க வேண்டியவர் இவர். சில பஸ்ஸில் முதல்ல சீட்டை பூரா தூரத்தூருக்கு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவாங்கல்ல, சட்டப்படி இப்படி ஏற்றக்கூடாது. அவர் அந்த பஸ்ஸில் நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. ஏறவான்னு கேட்டிருக்காரு, அவங்க ஏறாத நின்றுருக்கான். ரொம்ப நேரமாக நிற்கவும் யார் உட்காந்துருவோமே அப்படின்னு உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்க டிரைவரு ஒரு அசிங்கமான சபையில் சொல்ல முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி எந்திரா எந்திரா அப்படிங்கிறான். அவர் ஆடி போயிட்டாரு.
என்னடா இதுக்கான இவ்வளவு பயங்கரமான வார்த்தையை, அசிங்கமான வார்த்தை இத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டானே. அவர் வேற ஒன்றும் செய்யலை, செல்போன் எடுத்து ஆன் பண்ணிட்டு, அண்ணே நீ சொன்னல இப்போ சொல்ல, திரும்ப சொல்லு, நீ இப்போ சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆடிட்டான். அடுத்து சுதாரிச்சுட்டு பதில் சொல்றேன், நீ சொன்னது சொல்லு, நான் சொன்னது சொல்றேன். நான் என்ன சொன்னேன், குண்டு வப்புன்னு சொன்னல, ஆடி போயிட்டேன். கேட்டு எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது அநியாயமா பொய்ய சொல்லி பத்திரிகையும் டிவி மீடியாக்களும் நமக்கு எதிராக உறுதி எடுத்த மாதிரி எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கோ அங்கொன்னு இங்கொன்னு எதோ ஒன்று வேலையை செஞ்சு விட்டா என்னத்துக்கு ஆகிறது? சரி, நீங்கள் செய்யவில்லை என்ற செய்யவில்லை என்பது உண்மையாக இருந்தால் அதுவும் உங்க மேல சொல்லப்பட்ட பொய் தான். 10ஓட 11 இதுவும் பொய், 10ம் பொய், இப்ப எங்க மேல சொல்றது பொய் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்க எதுக்கு ஓடி ஒளிஞ்சீங்க? போய் சரணடையலாமே, கோர்ட்ல போய் நிக்கலாமே, என் மேல அறியாம பொய் வழக்கு போட்டுட்டாங்கன்னு கோர்ட்ல எதிர்கொள்ளலாமே. உங்களால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுதே, நீங்க ஒளிஞ்சதுனால உங்க சமுதாயம் பாதிக்கப்படுதே, நீங்க ஒளிஞ்சதுனால ஒட்டுமொத்த தாவா பாதிக்கப்படுதே. சமுதாய அக்கறையுடையவர்களாக இருந்தால் குடும்பத்தை பார்ப்பீங்களா, சமுதாயத்தை பார்ப்பீங்களா, தாவாவை பார்ப்பீங்களா, அல்லது நம்ம மாட்டிக்க கூடாது அதை மட்டும் பார்ப்பீங்களா? அப்படி சில பேர் வைக்கக்கூடிய தப்பான வாதத்திலே மயங்கி ஒரு சாரார் வழிகட்டு போகிறார்கள். அது ரொம்ப பெரிய கேடு, அவர்களுக்கும் கேடு, சமூகத்திற்கும் கேடு. இப்படி பெரும் கேடுகளை சந்திக்க விடாமல் இருப்பதற்கு சார்பா சிந்திங்க. நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டேன், ஜமாத்தில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னா ஜமாத்துக்கு ஆள் பிடிக்கிற காண்டு கூட்டம் நடத்தல. நீங்க போற ரூட் கரெக்டா இல்லையா, எந்த ரூட்ல போனா சரியா இருக்கும், எது நம்மளை பாதுகாக்கும், அதை நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம்? நபி தோழர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்களுடைய வாலிப பருவத்திலே பார்க்கிற காட்சிகள் அப்படி ஒரு அற்புதமான வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்துக்குமே வாழ்க்கையில ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கவலை வந்தா, ஒரு பெரிய துன்பம் வந்தா, துக்கம் வந்தா அப்படி தூசி தட்டின மாதிரி போற ஆள் எதுக்குமே. அதனால தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பொம்பளை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்திலேயே எடுத்துட்டான், ஒரே ஒரு ஆளை தவிர. எத்தனை நாள் அதுக்காக அலட்டிக்கிட்டாங்க? ஸைனபு மௌத்தா போனாங்க, ருக்கையா மௌத்தா போனாங்க, உம்மு குல்சும் மௌத்தா போனாங்க, இப்ராஹிம் மௌத்தா போனாங்க. எத்தனை நாள் ரசூலுல்லாஹ் மூலையில் உட்கார்ந்து அழுதாங்களா? எதுக்குமே பெருசாக அலட்ட மாட்டாங்க. ஒரு பெரிய போர்க்களமே இருந்தாலும் போற போக்கில் சந்திப்பாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் போர்க்களத்துக்கு போகும்போது கூட தான் பொஞ்சாதி கூட ஓடி பிடிச்சி விளையாட முடிஞ்சிச்சு அல்லாஹ்வுடைய தூதரால். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? வீட்டில் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு வீட்டுக்காரிங்க ஆசையாக ஒரு 5 நிமிஷம் பேசுங்களேன் அப்படின்னா போதும், ஓங்கி உச்சந்தலையில் கொடுப்பான். பேசணுமா அவளை பேச்சு, நாளை காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நேரங்காலம் தெரியாது அப்படிமா. அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களம் எப்படி போர்? கையில் ஆயுதம் தாங்கி ஒருவர் கொன்று குவித்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய போர்க்களத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் செல்லுகிறார்கள். செல்லுகிற பாதையில சஹாபாக்களை அப்பா நீங்க கொஞ்சம் ஸ்பீடா போடுங்க 8 அப்படின்னு போட விட்டுட்டு பின்னாடி வா நம்ம 2 பேரும் ஓடி பார்ப்போம். ஆயிஷா நாயகி ஓடி பிடிச்சி விளையாண்டு அதுல ரிசல்ட் வேற. அன்னைக்கு நான் ஜெயிச்சனா, இன்னைக்கு நீ ஜெயிச்சா, எல்லாம் சரி சமமாயிட்டா. எப்படி முடிந்தது? எதையுமே அசால்ட்டா சாதாரணமா அல்லாஹ்வின் ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். பீர் மௌனா என்ற இடத்துல ஒரு 70 வாலிபர்கள் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. சுபஹ் தொழுகை கையேந்திராங்க, லுஹர்ல கையேந்திராங்க, அசர்ல, மக்ரிபில், இஷாவில் 5 நேர தொழுகையிலும் ஏறத்தாழ 30 நாட்கள் திரும்ப யா அல்லாஹ் அவர்களை கொன்ற கைவர்களை நீ கொன்றுவிடு, அவர்களை நீ பார்த்துக்கொள், அவர்களை நீ அழித்து விடு என்று 1 மாத காலம் அத்தனை நேர தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். அப்படிப்பட்ட இழப்பை வருத்தத்தை ஏன் கொடுத்துச்சு தெரியுமா? கொல்லப்பட்டவர்கள் வாலிபர்கள் என்பது மாத்திரமில்லை, அத்தனை வாலிபர்களுமே அப்படி சுத்த தங்கமாக வாழ்ந்தவர்கள். இரவு நேரம் ஆயிட்டா மதீனாவுக்கு ஒதுக்குப்புறமா போயிடுவாங்க. எதுக்கு? நம்ம பிள்ளைங்களும் ஒதுங்குவான், அவங்க அதுக்கு ஒதுங்கல. நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் ஒதுங்குவார்களாம். எதற்கு? திருமறை குர்ஆனை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும். இரவு நேரம் முடிந்து பகல் ஆரம்பிக்கும். தூரம் தொலைவில் இருந்து கிணறுகளில் இருந்து தண்ணீர் அள்ளி கொண்டு வந்து பள்ளிவாசலில் தேவைக்கு குடிக்க வைப்பார்களாம்.
பள்ளிவாசலுக்கு தண்ணீர் பத்தி வைத்ததற்கு பிறகு காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு வந்து சந்தைகளை விற்பார்களாம். எதற்கு? காசு சம்பாதித்து வீடு கட்டுவதற்கா? விற்பனை செய்த காசை வைத்து உணவு பண்டங்களை வாங்கி மஸ்ஜித் நபவியில இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவளிப்பார்களாம். எல்லாம் வாலிபர்கள், ஷாபுன், இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்! இதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் கவலைப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற முன்மாதிரி மிக்க இளைஞர்களை உள்ளத்திலே நிறுத்தி நம்முடைய இளைய சமுதாயமும் வீடுகளை போட்டு சுவர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதோர் வாய்ப்பினை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்